இல்ல சீமான் அவர்கள் சொல்லும்போது இந்த ஒரு மாசத்துல மட்டும் 150 கொலைகள், அதுவும் முக்கியஸ்தர்கள் கொலைகளா நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். வேற என்ன பண்ண முடியும்? அது உன் தலைவனை படி அப்படி எமர்ஜென்சி நடந்து 50 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மோடி அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்கு தான் விஜயும் அவரையும் உருவாக்கியிருக்காரு. விஜய் இன்னும் கொள்கை கூட அறிவிக்கல. ஆனா எவ்வளவு விளம்பரம் நீங்க கொடுத்துருக்கீங்க. விஜய் வந்தோடனே என்ன கேள்வி கேட்டீங்க? விஜயும் சீமானும் சேர்ந்த திமுக என்ன ஆகும்னு கேட்டீங்க. வீரப்பன் அவர்கள் இருந்த வரைக்கும் தண்ணி சரியா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. வீரப்பன் இருந்த வரையிலும் கொஞ்சம் கர்நாடகாவில் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஒரு தடவை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகல் நடந்தது. அப்பதான் அவர் வந்து கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திட்டு வந்தார். திமுகனாவே கதை வேறையா பேசுவீங்க. ஜூலை 21 இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அந்த அரங்கத்தில் ஒரு பேரணிக்கு அறிவிச்சிருக்கிறாரு. தலித் தலைவர்கள் எல்லாருமே பங்கெடுக்கணும், ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவர்களும் ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பண்ண வேண்டியது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சிபிஐ விசாரணை வச்சா தான் யார் என்னங்கிறது தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சனைகளை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை உலா விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவங்க இனத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்காருங்க. அதில் எந்த சைடு எடுத்தாலும் தப்பாக வரும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது விஜயகாந்த் படத்தினுடைய வசனம் தான். யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்வான். உணர்ச்சி வசப்படுறவங்க. ஒரு கொலை நடந்த உடனே அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் மொழி. ஏன் அந்த கொலை நடந்து அதனுடைய பின்னணி என்ன, அந்த கொல்லப்பட்டவர் யார், கொன்னது யார், இதை பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே மாட்டோம். உடனடியாக வர்றது வந்து செத்து போயிட்டாரே அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் நம்ம வந்து எது பேசுனாலும் ஆபத்து. சார், மதுரை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, அப்போ அதிமுக ஆட்சி, அந்த காலகட்டத்தில் மதுரை மாவட்ட தலைவர் இருந்ததுக்கே கலைஞர் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க திமுகவே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. ஆனால் இப்போ மாநில தலைவர் இறந்தபோது திமுக எங்கேயுமே ஒரு போஸ்டர் கூட அடிக்கல. ஏன் அவர் ஸ்டாலின் போய் பார்த்தாரு? அது அட்லீஸ்ட் ஸ்டாலின் அதுக்கு டூப்பா யாரா போனாங்களா சார்? அது 5 நாள் கழிச்சு, நான் 5ஆவது நாள் அன்னைக்கே போயிருக்கணும். கரெக்ட். அன்னைக்கே குத்துறதுக்கு முன்னாடியே போய் கேட்டிருக்கணும். ஒரு முதலமைச்சர் அவ்வளோ லேட்டாக போகலாமா சார்? நியாயமா சார்? என்ன சார் ஒரு நியாய தர்மம் இல்லையா சார்? கேட்குற கேள்வியில் நியாய தர்மம் இல்லையா? தலித் உடனடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் அங்கே போய் நிற்கணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, சென்னை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒருத்தர் இருந்தது? பிஎஸ்பின்னு ஒரு கட்சி இங்கே இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த பிஎஸ்பி இங்கே ஆரம்பித்த போது யார் தலைவராக இருந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? மாயாவதி கட்சி ஆரம்பித்து இங்கே இது கிளையை தொடங்கின போது அதனுடைய தலைவராக இருந்தவர் இன்னைக்கு அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் நடத்திக்கிட்டு இருக்காரு தேவநாதன். அவர் தான் தலைவர். அவர் கூட நாங்கள்லாம் இருந்தோம். தெரியுமா உங்களுக்கு? கட்சி நடத்தினார். இப்போ ஒரு 6 மாதம் கழித்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அவர் தேவநாதன் வந்து யாதவர். தலித் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு யாதவர் தலைவராக இருக்கலாமாங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால தேவநாதன் ஓரம் கட்டப்பட்டார். அவர் வெளியே விட்டார். அதுக்கப்புறம் அந்த கட்சி போயிடுச்சு. மாயாவதியை இன்றைக்கி செல்வாக்கு இழந்துட்டார். இன்னைக்கு அகில இந்திய அரசியலில் மாயாவதி இல்லை. ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு இருந்தாங்க. மம்தா அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. மம்தாவுக்கு முன்னாடி வந்தவங்க இவங்க. இது உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்களுடைய சின்னமான யானையை வந்து உத்தரப்பிரதேசம் லக்னோ பூரா அந்த யானை சின்ன அரசாங்க செலவில் அந்த யானை சிலைகளை வச்சு இப்படி தன்னுடைய சின்னத்தை வந்து அரசாங்க செலவில் பண்ணலாமான்லாம் கேள்வியெல்லாம் வந்தது. அந்த அளவுக்கு வந்தவங்க நாடாளுமன்றத்திலே அவங்க வந்து பெருசாக நின்னாங்க. அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் பாஜகவினுடைய எதிர்ப்பில் அவங்க யோகி ஆதித்யநாத் பல ஸ்டெட்டெல்லாம் அடித்து அந்த மேலே காலாவதி பண்ணிட்டார். இது பண்ணிட்டார். இன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பேரை நம்ம கேள்விப்பட வேண்டிய மாயாவதி அது எங்கே நின்னாங்க, யார் கூட்டணியில் இருந்தாங்க, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களே இன்னைக்கு எல்லாம் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பிஎஸ்பிக்கு இவர் தான் லீடராக புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. ஆரம்ப காலத்தில் இருந்த எங்களுக்கு ஒரு அளவும் தெரியல, எங்களுக்கே தெரியல. அதனால் இதில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அந்த கொலையை வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்தி தான் ஆகணும். அதை வச்சு தான் ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுத்தாகணும். அது இல்லைன்னா அப்புறம் அந்த
இவ்வளோ நடந்ததுக்கு பலனே இல்லாம போகுது. நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக பாதிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஏற்றாமல் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தேவை, மின்சார தேவை அதிகமாகிட்டே போகுது. அது குறையறதுக்கான வழிகள் கிடையாது. இன்னும் போக போக இன்னும் அதிகம் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம வந்து காரெல்லாம் கூட வந்து மின்சாரத்தில் ஓடுற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேட்டரி ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். பெட்ரோலுடைய தேவை குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா உலக சுற்றுப்புற சூழ்நிலையை காப்பாற்றணுன்னாக்கா பெட்ரோலை வந்து அடியோடு நிறுத்தி ஆகணுங்கிறதா இன்றைக்கி சொல்லிட்டாங்க. பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் அடியோடு நிறுத்தி ஆகணும். இல்லாட்டி போனால் மனிதருக்கு வாழ தகுதி இல்லாத இதாக பூமி மாறிடுங்கிறதுனால பெட்ரோலுடைய தேவையை குறைச்சிக்கிட்டு வரும்போது எலக்ட்ரானிக் கார்ஸ் வந்துருச்சு. எலக்ட்ரானிக் கார்ஸ் வரும்போது பேட்டரியில் ஓடும், பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். ஆக கார் ஓடுறதுக்கு கூட உங்களுக்கு மின்சாரம் தேவைன்னும் போது மின்சார தேவை அதிகமாகிட்டு போகுது. வெறும் தொழிற்சாலைகளுக்கு மாத்திரமே நிறையா தேவைப்படும், வீடுகளுக்கு கொஞ்சமாக தேவைப்படுங்கிற காலம் போய் இன்றைக்கி வீடுகளுக்கு தேவைப்படுறது வந்து தொழிற்சாலைகளை விட அதிகமான தேவைக்கு வந்துருச்சு. அந்த சமயத்தில் உற்பத்தி எல்லாமே அந்த காஸ்ட்லேயே விலை ஏறத்தான் செய்யும். ஆனால் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறத விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் கேள்வி அது கேட்குது. நியாயம். ஏங்க அதுக்கு முன்னாடி சொன்னால் ஓட்டு போடுவாங்களா? அதை வந்து எதிர்கட்சி பயன்படுத்தும். அது எல்லாரும் செய்கிறது தானே. இப்போ வந்து எதிர்கட்சி ஆட்சியில் இருந்தாக்கா அவங்களும் அதை தான் பண்ண போகிறாங்க. எலெக்ஷன் நடக்கும்போது யாரோ விலையை ஏற்றுவாங்களா? அந்த சமயத்தில் பார்த்தா விலையை குறைப்பாங்க. இப்போ மோடி ஒவ்வொரு தடவை பார்த்தபோது நீங்கள் கேஸ் விலை தேர்தல் வரலும் ஒரு 20 ரூபா குறைப்பார், 200 ஏற்றுவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி 20 ரூபா குறைச்சிவிட்டு ஓட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து உடனே அந்த 20 ரூபா குறைச்சதுக்கு 300 ஏற்றுவார். எல்லாரும் செய்யறது தானே. அதனால சோசியல் மீடியாவில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் பேசின அந்த வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் பில்லை பார்த்தா எனக்கு சாக்கடிக்குது, மின்சாரம் கூட சாக்கடிக்கலை, கரண்ட் பில்லு என்னை சாக்கடிக்குது அப்படின்னு. அது தமிழிசை கூட சொன்னாங்களே, டீசல் பில்லு திணற வைக்கிறது, பெட்ரோல் பில்லு பதற வைக்கிறது, கரண்ட் பில்லு கதற வைக்கிறதுலாம் பேசுனாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் ஏற்றுனாங்க. அது தவிர்க்க முடியாது, இது பண்ண முடியாது. நம்முடைய தேவைகள் இப்போ மின்சார தேவைகள் குறையணும், ஆனால் அதிகம் ஆகும்போது விலை குறையணும். ஆனால் உற்பத்தின்ற முறையில் பார்க்கும்போது நமக்கு உற்பத்தி செலவுகள் மிக அதிகம் ஆகுது. 1000 காரணங்கள் சொல்லலாம், விலையேற்றத்துக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். இப்போ இப்போ என்னுடைய வயசோடு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா 6 பைசாங்கிறது ஓரணா. அந்த காலத்தில் டீ வந்து ஓரணா 6 பைசா, காஃபி வந்து 9 பைசா, 9 காசு. இந்த மசால் தோசை 15 காசு. இன்றைக்கி மசால் தோசை என்ன விலை? 100 ரூபா. 100 ரூபா தான் சம்பளமாகவே இருந்தது. நான் மருத்துவ இதில் வேலையில் சேர்ந்தபோது என்னுடைய சம்பளம் வந்து 350 ரூபா மாதம். இன்றைக்கி எவ்வளோ கிடைக்குது? 10ல் 350 ரூபாயில் நான் வாழ்ந்த அந்த மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கி இல்லை. அது அந்த காலத்துலேயே அந்தமான் கைதின்னு ஒரு படம் வந்ததுங்க. அதில் ஒரு பாட்டு வரும், எம்ஜிஆர் நடித்த படம். 5 ரூபா நோட்டை கொஞ்சம் முன்ன மாற்றி மிச்சம் இல்லை, காசு மிச்சம் இல்லை, கத்திரிக்காய் விலை கூட கட்டு மீறலாச்சு, காலங்கட்டு போச்சு அப்படின்னு பாட்டு வரும். எப்போது? 1950களில் 49களில் எடுத்த படத்தில் அன்னைக்கு 5 ரூபா நோட்டை கொஞ்சம் முன்ன மாற்றி மிச்சம் இல்லை, காசு மிச்சம். 5 ரூபாய்க்கு காய்கறி மொத்தம் வீட்டு குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருந்த காலம் போய் எல்லாமே விலையேறி போச்சு. ரூபாயினுடைய மரியாதை குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது காரணம். அது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறி யார் மாறினாலும் இதெல்லாம் இதே வந்து ஸ்டாலின் நாளைக்கு எதிர்கட்சியாக மாறினா மறுபடியும் அவர் திட்டுவார். ஸ்டாலின் வரும்போது அவர் அதை தான் செய்ய போகிறார். இது அரசியல் கட்சிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து மக்களை கவர்றதுக்காக பேசுகிற பேச்சுக்கள், அதை வச்சுக்கிட்டு அவங்க அதை செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடக்காது. இப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அது முடியாதுன்னு தெரிஞ்சுது. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு 1 படி அரிசி போட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். 1 படி அரிசிங்கிறது பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கி ரூபாயினுடைய மரியாதை குறைஞ்சிக்கிட்டு வருது. அதுதான் காரணம். ரூபாய்க்கு டாலர் வந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு டாலர் வந்து 7 ரூபா. ஒரு டாலர் இன்றைக்கி எங்கே இருக்குது? டாலர் விலை 180 ரூபா, 200, 300 ரூபா, அந்த லெவலில் இருக்குது. டாலருக்கு தகுந்த மாதிரி தான் விலைவாசி ஏறும். அமெரிக்காவினுடைய இதே பொருளாதாரமே விழுந்துட்டு இருக்கு. அங்கேயே விலைவாசிகள்லாம் ஏற ஆரம்பித்த போது அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் பூரா மாறும்.
இதெல்லாம் இந்த வியாக்கியானம் விளக்கங்கள். ஏறினது வந்து மக்கள் தாங்குவாங்களாங்கிறது கேள்வி. மக்களுக்கு கோபம் வரத்தாச்சு. காவிரி பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு. எதிர்க்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்காக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கர்நாடகாவுக்கு நேரடியாகவே போறாங்க. அப்போ இவங்க ஒரே கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி தான் நடக்குது அங்கேயும். அப்படி இருக்கும்போது இவங்க நேரடியாகவே போய் சுமூகமான ஒரு முடிவு கொண்டு வரலாமே, ஏன் நடக்குது? போகலாம், போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு தடவை எம்ஜிஆர் போனார். பங்காரப்பாவை யாரோ சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது போனார், போய் பேசினார், இது பண்ணார். பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் இருந்தபோது வாஜ்பாய் அந்த மீட்டிங் நடத்தினார். அதில் ஜெயலலிதா வந்து எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணாங்க. அன்னைக்கு தான் அவங்க கர்நாடகாரங்களுக்கு கோவம் வந்தது. அப்போ வந்து கலைஞர் என்ன சொன்னார்னா, அவங்க கிட்ட தண்ணி இருக்குது, அவங்க கருணையினால தான் நம்ம வாங்க முடியும், நம்ம அவங்க கிட்ட முறைச்சிக்கிட்டாங்க நடக்காதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தார். கேட்கல. வா தான் பெரிய இதாட்டம் காட்டுறதுக்காக பண்ண அன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச இதில். அதில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்த இது என்னன்னாக்கா, ஜெயலலிதாவுடைய சொந்த ஊர் வந்து மாண்டியா. மாண்டியாவில் தான் அவங்களுடைய நிலங்கள்லாம் நிறையா இருக்குது. அங்கே காவேரியினுடைய பாசனம் பூரா மாண்டியாவுக்கு தான் போகுது. தஞ்சாவூருக்கு சமமாக வந்து காவிரி பாசனத்தை பயன்படுத்துறது மாண்டியா தான். இந்த மாண்டியாவுக்கு தண்ணி போகணுங்கிறதுக்காக இந்த அம்மா ஒரு செயற்கையாக ஒரு போராட்ட எதிர்ப்பை காட்டி தான் ஊருக்கு தண்ணி வாங்கிச்சுங்கிறது அன்றைக்கி வந்த குற்றச்சாட்டு. ஏன் நம்ம பயப்படுறோம்னாக்கா, பாலாற்று தண்ணி நமக்கு போச்சு, அப்படியே போச்சு. பாலாற்று வெள்ளமெல்லாம் 1914ஆம் வருஷத்துல தான் கடைசியாக பாலாற்றில் வெள்ளம் வந்து வாணியம்பாடியெல்லாம் முழுகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வடார்காடே கொளிச்சுக்கிட்டு இருந்த அந்த இதை வந்து அணைகள் கட்ட அனுமதிச்சதன் விளைவு தான் இன்னைக்கு பாலாறு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி காவிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒப்பந்தங்கள் வெள்ளக்காரன் போட்டாங்க. ஆங்கிலேயர்கள் தாங்க நமக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. முல்லை பெரியாறு கட்டினது ஆங்கிலேயர். அதை சுதந்திரம்னு வாங்கினதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான் பெருசாக பாதிக்கப்பட்டோம். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வீரப்பன் அவர்கள் இருந்த வரைக்கும் தண்ணி சரியாக வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? காவிரி தண்ணியெல்லாம் அப்படிலாம் வந்ததெல்லாம் அதெல்லாம் வீரப்பனால் வந்ததுங்கிறதெல்லாம் போய், வீரப்பன் வந்து கடைசியாக தான் சாகிறதுக்கு முன்னாடி தான் அந்த அரசியல் ரீதியாக போனார். அவர் திருவள்ளுவர் சிலையை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகள் நடந்தது. அப்போ தான் அவர் வந்து கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திக்கிட்டு விட்டார். திறந்தால் தான் ஆச்சுன்னார். திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரண்டர் ஆனாங்க. வீரப்பன் இருந்த வரையிலும் கொஞ்சம் கர்நாடகாவில் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஒரு தடவை என்ன சொல்லிட்டாருனாக்கா, கண்ணபாடி டேமுக்கு வெடி வைப்பாட்டார். பேரில் வந்துருச்சு அறிக்கை. அப்போ பயந்துட்டாங்க. பயந்து இராணுவத்தையெல்லாம் கூட்டு வர்ற அளவுக்கு பயப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போவும் தண்ணி கொடுக்குறதுல வந்து அவங்க இதாக இருக்காங்க. என்னன்னா, கர்நாடகா பெங்களூர் வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியான பிரதேசம். அங்கே கிணறே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? குடி தண்ணீரே கிடையாது. அங்கே காவேரி தண்ணி குழாயில் வர்ற தண்ணி தான். அங்கே குளிக்கிறதுக்கு, பல் வளர்க்குறதுக்கு, எதுக்குன்னாலும் பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த காவேரி தண்ணி தான். கார்பரேஷன் வாட்டர் தான். கிணறே வெட்ட முடியாது. அந்த பூமியில் வெட்டினீங்கன்னா நீங்கள் சுரங்கம் தோன்ற அளவுக்கு போகணும். 1000 அடி 2000 அடி அந்த அளவுக்கு ஆழத்தில் தோண்டினா தான் அங்கே தண்ணி கிடைக்கும். அது மாதிரி பாறைகள் நிறைந்த பூமி. பெங்களூர் பெருசாக அவஸ்தைப்படுது. அது காவிரி வந்து அவங்க மெயினாக வந்து குடி தண்ணீருக்கு தான் அவங்க கேட்குறாங்க. நம்ம விவசாயத்தை கேட்குறத விட அவங்க அதிகமாக கேட்குறாங்க. கர்நாடகாவும் தமிழும் தான் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்ற 3 கேரளாவும் ஆந்திராவும் நம்மக்கிட்ட வம்புக்கே வராது. அங்கேயும் கூட முல்லை பெரியார் வந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து பெருசாக, ஏன்னா அந்த முல்லை பெரியார் இந்த தண்ணி வந்து அவங்களால பயன்படுத்தவே முடியறதில்ல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, இடுக்கி கிடுக்கின்லாம் கொண்டு பார்த்தாங்க. உலகமே வந்து அதை அப்போஸ் பண்ணிடுச்சு. அதனால் அது காவேரி ஒன்று தான் எப்போவுமே காலாகாலமாக இருக்கிற பிரச்சனை. காவேரி ஒன்று தான். துங்கபத்ரா ரிவர் ஓடுது, கிருஷ்ணா நதி, கோதாவரி எல்லாத்துலேயுமே கை வச்சாங்க அவங்க. கிருஷ்ணாவளி கோதாவரியில் கை வச்சும் போது என்டி ராமராவ் அவங்கக்கிட்ட பெரிய ரகளை பண்ணார். தெலுங்கானாவுக்கு அந்த பிரச்சனை நடக்குது. அவங்களாம் பெரிய போராட்டம் பண்ணி தான் அவங்களும் வாங்கினாங்க. அதனால் கர்நாடகா வந்து உற்பத்தி ஆகிற இடம், அவங்களால பெருசாக பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து வீம்புக்கு இது பண்ணுறாங்க. அவ்வளோ தண்ணி வருதுங்க, தண்ணி ஃபோர்ஸ் கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டிக்கு நம்மக்கிட்ட தான் வர வேண்டியது. நம்ம வந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை விட வந்து நம்ம அட்டாமிக் எனர்ஜியில் வர்ற பவரை நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை தண்ணீர் பெற்ற மாநிலமாக நம்ம மாறி இருக்கோம். இருந்தாலும் விலை ஏறுது. இப்போ கல்பாக்கத்துக்கு வேணுங்கிற அந்த சில மூலப்பொருள்கள்லாம்
விலை ஏறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும். அதே மாதிரி கூடங்குளம் அங்கேயும் அதை அந்த அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் விலை ஏறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மின்சாரம். இது நெய்வேலி நிலக்கரி அதில் வர்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு இவ்வளவு சோர்சஸ் இருக்குது. மேட்டூர் வந்து தண்ணியில் எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து மேட்டூர். இன்றைக்கி அது மேட்டூரை நம்பி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பெருசாக நம்ம இல்லை. அன்றைக்கி மேட்டூர் ஒன்று தான். இன்றைக்கி மேட்டூரில் வர காவிரி மூலமாக வர இதை மின்சாரத்தை நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்கிறது. நமக்கு வேணுங்கிற மின்சாரம் நம்ம கிடச்சிக்கிட்டோம். இது வந்து காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த டெக்னாலஜி வளர வளர தண்ணி தேவைப்படாது விவசாயத்துக்கு. தண்ணி தேவைப்படாதுங்கிற மாற்று விவசாயம் வந்துருச்சுன்னா கர்நாடகா அந்த தண்ணியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க தான் பார்த்துக்கணும். சரி, இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தொடர்ச்சியாக நேற்றைக்கு கூட அமுதா ஐஏஎஸ் அவங்க இத்தனைக்கும் முதல்வரோட குட் லிஸ்ட்டில் அவங்க இருந்தாலும் அவங்களும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர்ஸ் கிட்டத்தட்ட 15 மாவட்ட ஆட்சியாளர்கள் டிரான்ஸ்ஃபர் பணி வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் தினமும் ஒரு செய்தியை பார்க்க முடியுது. நேற்றுக்கு மதுரையில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி ஓட வெட்டி கொலை, ஆம்ஸ்டாங் கொலையாக இருக்கட்டும், சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலையாக இருக்கட்டும், திமுக நிர்வாகிகள் கூட சில மாவட்டங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயக்குமார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஒருவேளை திமுக ரொம்ப அலட்சியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 2 வகையில் எடுக்கலாம். ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம ஒரு சைடில் இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி அபரிமிதமான ஊடகங்கள் இருக்குது. நடந்த அடுத்த நிமிஷம் நமக்கு செய்தி கொடுக்கறதுக்கு உங்களை மாதிரி டிஜிட்டல் இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வரணும், காலையில் நியூஸ் பேப்பர் வரணும், அதில் தான் செய்தியே தெரியும். அதுக்கப்புறம் டிவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. நீங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு கொலை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து படம் எடுத்து கொடுத்துட்றீங்க. செய்திகள் வந்து வேகமாக பரவுறதுனால தான் அதிகமாக நடக்கிற மாதிரி எல்லா காலத்திலும் நடக்கிறதுங்க. இதெல்லாம் நான் நியாயப்படுத்துறேங்கிறத காலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, சீமான் அவர்கள் சொல்லும்போது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 150 கொலைகள், அதுவும் முக்கியஸ்தர்கள் கொலைகளாக நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. கடந்த அதிமுக எடப்பாடி ஆட்சியோடு ஒப்பிடும்போது இது மிக மோசமான ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இருக்கலாம். அந்த கணக்கு அன்னைக்கு இவங்க திமுக வந்து அந்த கணக்கு எடுக்காமல் விட்டுடுச்சு. கணக்கு எடுத்திருந்தாக்க இதோட அதிகமாக இருந்திருக்கு. இப்போ சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். வேறு என்ன பண்ண முடியும்? பத்திரிகை அவங்களையெல்லாம் பார்த்துட்டு தூணு துப்பிட்டு போனார், கடுக்கு தான் நின்னீங்க. அது மாதிரி அரசியலே அந்த மாதிரி போயிடுச்சுங்க. அப்புறம் அந்த மாதிரி பேசினாங்க, அடிக்கத்தான் செய்வாங்க, கொலை பண்ண தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? அவர் இன்றைக்கி தான் ஒன்று பார்த்தேன். அவர் அந்த சமாதிகளை வந்து பேசுனது பார்த்தா கேட்டால் இப்படியெல்லாம் அரசியல் பேசுனா அப்புறம் அரசியல் எப்படி கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் வன்முறை வராமல் என்ன பண்ணும் சார்? அது அவர் முன்னாடி பேசுனது. ரெண்டாவது சப்ப கட்டு கொட்டாதீங்க. இல்லை சார், நான் சப்ப கட்டு சொல்லலை. நான் என்ன பேசுனாரா இல்லையா? அந்த மாதிரி பேசுனாங்க, அதுதான் நடக்கும். இல்லை, அவர் மெரினாவை கடற்கரையை வந்து சமாதியாக மாற்றி வச்சிருக்கீங்க. மாற்றிட்டீங்கிறது ரைட்டு. அது வந்து நீங்கள் அன்றைக்கி இது பண்ணியிருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு? 69ஆம் வருஷம் நடந்தது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டு எதையும் பாலிடிக்ஸ் பண்ணுறேன். அது உன் தலைவனை படி அப்படி எமர்ஜென்சி நடந்து 50 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி மோடி அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவருடைய பி டீம் அதே மாதிரி இப்போ எடுத்துகிட்டு பேசுகிறாரு. சார், எல்லாரையும் பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டோம். வேறு என்னங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். அந்த கட்சி எப்பாவது ஒரு தடவை டெபாசிட் வாங்கியிருக்குதா? எப்பாவது எந்த தேர்தலையாக டெபாசிட் வாங்கியிருக்குதா? நாம் தமிழர் கட்சிக்கு அதான் கேட்குறேன். அது ஏதாவது ஒரு பதவி, ஒரு கவுன்சிலர் பதவியில ஜெயிச்சிருக்குதா? இல்லை, கடந்த முறை உள்ளாட்சி பொறுப்பில் சிவகங்கை பக்கம் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏதோ தேடி பிடிக்கிறீங்க. ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு, டெபாசிட் வாங்கி ஜெயிச்சும் இருக்கிறாருன்னு ஒரு இடத்த காட்டுறீங்க. சட்டமன்ற தொகுதி அந்த மாதிரி கேட்குறீங்களா? சட்டமன்றம் வேணாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்ந்தெடுத்து இருக்காருன்னு சொல்றீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. ஏன்னா அவருடைய ஒரே வெற்றி அதுதான் நான் கேள்விப்பட்டாலும். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு போன எலெக்ஷனில் தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. இந்த தடவை வந்து 8% வாங்கிட்டாராம் ஓட்டு. தேசிய கட்சின்னு அங்கீகாரம். நான் தான் சொன்னேன், இப்போ 10,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, டபுள் டிஜிட் மொத்த தடவை வாங்கியிருக்கிறாரு. அகில இந்திய கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்தா ஆச்சரியப்பட முடியாது. இதுலேயே தெரியலையா உங்களுக்கு? அதே சமயத்தில் பாமகவை என்ன பண்ணீங்க? ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சது, அங்கீகாரம் போயிடுச்சு இல்லை அதே தேர்தல் ஆணையம். அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க, இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லையே. அவங்களுடைய அங்கீகாரத்துக்கு எது பண்ணிட்டாங்களா? அதே சமயத்தில் சீமானுக்கு மேலே வருதில்ல. அதான் ஆக சீமான் அவர்களுடைய செல்ல குழந்தையா இருக்காருங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் தேவை? பாமக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, சீமான் தனிச்சு நிற்கிறாரு. தனிச்சு நிற்கிறாரு எதுக்காக?
பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி தானே இது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரா கேளுங்க, சொல்லுங்க பார்க்க. சார் அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு தானே இப்போ சமீபமாக பேசுகிறாரு, சமீபமாக காட்டுறாரு. ஏன்னா தான் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறோன்னு காட்டி அந்த ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அவர் அதுக்கு தான் விஜயும் அவரையும் உருவாக்கியிருக்காங்க. சார் நீங்கள் இப்போ எல்லாரையும் நீங்கள் அந்த வரிசை அந்த ஆங்கிளில் தாங்க பார்க்கணும். நீங்கள் இல்லை சரி இவங்கெல்லாம் வந்து திமுக அயோக்கியத்தனம் பிடிச்சி அவ்வளோ வேணுமா உங்களுக்கு அப்படி சொல்லிடுறேன். திமுக பண்ணுற அயோக்கியத்தனம் தாங்க முடியாமல் தான் சீமான் போன்ற நேர்மையாளர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஓகேயா? இல்லை சார், இப்போ விஜய் இன்னும் கொள்கை கூட அறிவிக்கல. ஆனால் எவ்வளோ விளம்பரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. விஜய் வந்தோடனே என்ன கேள்வி கேட்டீங்க? விஜயும் சீமானு சேர்ந்த திமுக என்ன ஆகுன்னு கேட்டீங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் எலெக்ஷனே நிற்கலை, ஒருத்தர் டெபாசிட்டே வாங்கலை, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். அந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, அது அவ்வளோ தூரத்துக்கு அவரை தூக்கி பிடிக்கிறீங்கல்ல. இல்லை, அவர் இன்னைக்கு சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. யார்? நடிகர் விஜய் அவர்கள். அந்த லியோ படம் எப்படி ஓடிச்சு, என்ன மாதிரி ஓடிச்சு, எத்தனை வாரம் ஓடிச்சு, எவ்வளோ வசூல்? ஏங்க கேட்குறவன் கேட்டீங்கன்னா இருந்தாக்கா என்ன வேணாலும் சொல்லலாம். கேழ்வர்களை நெய் வடிதுன்னு சொன்னாக்கா கேட்பாருக்கு மதியம் எங்கேன்னுச்சு. சொல்கிறவனை பற்றி யாரும் சொல்லலை. ஒரு படம் வருது, வந்த 3வது ஷோலேயே 1000 கோடி வசூல், ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய வசூலுங்கிறீங்க. அப்படி ஒரு தொழில் நடக்குதுன்னா பில்கேட்ஸு, அம்பானி, அதானி எல்லாம் என்னத்துக்கு துறைமுகம் கட்டிக்கிட்டு தொழிற்சாலை கட்டிக்கிட்டு எதுக்குங்க அதெல்லாம் பண்ணுறாங்க? ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்தாக்கா 3 ஷோவில் காசு வந்துடுதுங்க. அவங்க வருஷம் பூரா சம்பாதிக்கிற படம் 3 ஷோவில் வருதுங்க. விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாக்க 2 ஷோவில் வருதுங்க. எதுக்குங்க தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க? அவ்வளோ வருமானம் வருதுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதானே கணக்கு. அப்புறம் ஏன் 3வது நாளே வந்து ஓடிடியில் படம் வருது? 3வது நாளே காணுமே இந்த படத்தை, தியேட்டரில் காணுமே. எவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாங்க, அவ்வளோ வருமானம் வந்ததுன்னு உங்களுக்கு பிரேக்கப் கொடுக்க முடியுமா உங்களால்? சார் அவர் தானே சார் இன்னைக்கு முன்னணி இடத்துல இருக்கிறாருங்க. இன்னைக்கு சினிமா எங்கே இருக்குது? எத்தனை படம் ஓடுது இப்போ? சினிமா எங்கே இருக்குது சொல்லுங்க? படம் வருது, என்ன ஆச்சுன்னு தெரியல சார். ஆனால் நீங்கள் அவரை சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றது எப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. எப்படி உங்க மனசு புண்படுத்துன்னு நான் வித்ரா பண்ணிக்கிறேன் சார். எனக்கு எப்படின்னு புரியல. இதுக்கு மேலே இன்னும் விளக்கமாக எப்படி சொல்லணும்? ஏங்க நீங்களே சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த கட்சி எப்பாவது டெபாசிட் வாங்குச்சா? சரிங்க, நாம் தமிழர் விட்டுருங்க. விஜய் தமிழக வெற்றி விஜய் எந்த எலெக்ஷன் நின்னாரு? ஏங்க நிற்கவே இல்லை. எலெக்ஷன்லேயே நிற்கிறத வந்து அப்படி வருத்தப்படுறீங்களே, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு வருத்தப்படுறீங்களே. அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க தூக்கி விட்றதுக்கு. அப்புறம் எங்கள் மாதிரி ஆளுங்க நாங்கள் எப்படி வாயை திறக்க முடியும்? எலெக்ஷனுக்கே வராத ஒரு ஆளை தூக்கி விடுறதுல உங்களுக்கு இருக்கிற அக்கறை நீங்கள் காட்டுறீங்கல்ல. நீங்கள் எந்த கட்சி அப்போ? சார் நம்ம யாரையும் எல்லாருமே ஒரே தட்டு தான். அப்படி இல்லையே. திமுகனாவே கதை வேறையா பேசுவீங்களே, உங்கள் ஆங்கிள் வேற யாரில் இருக்கும் பார்த்துருக்குமே. ஆனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், எதிர்நீச்சல் போட்டே வந்தவங்க நான். நிச்சயம் சார். மிக்க நன்றி சார்.